எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடிப்போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். பொழுது விடிந்த பின்பு என்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து மறுநாளிலே சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. அது இன்ன பூமி என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். கூடுமானால் அந்த துறைமுகத்திற்குள் கப்பலை ஓட்டுவதற்கு யோசனையாய் இருக்கிறார்கள். கப்பல் கடும் காற்றில் சிக்கியதினால் இப்போது அவர்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. கப்பலாட்கள் இந்த வழியாக பலமுறை வந்திருக்கலாம். அவர்களுக்கு கூட இது என்ன பூமி என்று தெரியவில்லை. சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்படுகிறது. அந்த பூமி என்ன பூமி என்று அவர்கள் அறியாதிருந்தாலும் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருக்கிறார்கள். அங்கு ஜனங்கள் இருக்கிறார்களா? அவர்கள் சொந்த ஜனங்களா அல்லது அந்நிய ஜனங்களா? அவர்கள் தங்களை ஆதரிப்பார்களா அல்லது எதிர்ப்பார்களா என்பதெல்லாம் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று எல்லோரும் யோசனையாய் இருக்கிறார்கள். அது ஒரு சமமான கரையுள்ள பூமி. இவர்கள் பல நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு சமமான கரையுள்ள பூமி மிகுந்த ஆறுதலாய் இருக்கிறது. கடலில் பிரயாணம் செய்கிறவர்களுக்கு தரையை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். அதிலும் பெரும் காற்றில் அடிபட்டு வந்தவர்களுக்கு சமமான பூமி மிகுந்த ஆறுதலாய் இருக்கும். அந்த துறைமுகத்தை பார்த்தபோது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இருதயத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அந்த துறைமுகத்திற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருக்கிறார்கள். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு விடுகிறார்கள். சுக்கான்களுடைய கட்டுக்களை தளர விடுகிறார்கள். கப்பல் புயல் காற்றில் சிக்கிக் கொண்ட போது அவர்கள் தளர்ந்து போயிருக்கும் சுக்கான்களை இறுக கட்டி இருந்திருப்பார்கள். சுக்கான்கள் இறுகலாக கட்டப்பட்டால்தான் கப்பல் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் இப்போதோ அவர்கள் கரைக்கு நேராய் ஓட வேண்டும். அதற்காக சுக்கான்களுடைய கட்டுக்களை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரிக்கிறார்கள். கப்பலை செலுத்துகிற மாலுமியின் கட்டுப்பாட்டிற்குள் கப்பல் பயணம் செய்கிறது. இதற்கு முன்பு புயல் காற்றில் காற்று அடிக்கிற திசையில் கப்பல் ஓடினது. மாலுமிகளால் கப்பலின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போதோ மாலுமிகள் கப்பலை கரைக்கு நேராய் ஓட்டுகிறார்கள். அவர்கள் சமமான கரையுள்ள துறைமுகத்தை பார்த்தவுடன் அதை நோக்கி கப்பலை விரைவாக செலுத்துகிறார்கள். சாதாரணமாக செல்லும் நல்ல வேகத்தை விட அதிவேகமாக கப்பலை செலுத்துகிறார்கள். தங்களுக்கு பாதுகாப்பான இடம் வேண்டும் என்று ஆவலாய் அங்கு ஓடுகிறார்கள். நம்முடைய ஜீவியத்திலும் நாம் பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோம். பல வேதனைகளை சகித்துக் கொள்கிறோம்.
இந்த உலகத்தின் ஜீவன் நமக்கு பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நமக்கு பரலோகமே ஓய்வு எடுக்கிற இடமாக இருக்கும். அந்த நித்திய ஆறுதலும் நித்திய ஓய்வும் எப்போது கிடைக்கும் என்று நாம் ஆவலாய் காத்துக் கொண்டிருப்போம். கப்பலை ஓட்டுகிறவர்கள் பெரும்பாயை காற்றுமுகமாய் விரிப்பது போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசமாகிய பெரும்பாயை பரிசுத்த ஆவியானவர் முகமாய் விரிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தமக்கு சித்தமானபடி நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை நாமே அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கப்பலை கரைக்கு நேராய் ஓட்டி இருபுறமும் கடல் மோதிய ஓரிடத்திலே கப்பலை தட்ட வைக்கிறார்கள். இரண்டு பக்கத்து கடல்களும் இந்த இடத்தில் மோதுவதனால் இது மணல் திட்டாக இருக்கிறது. கப்பலின் முன்னணியும் மணலில் ஊன்றி அசையாமல் இருக்கிறது. கப்பலின் பின்னணியும் கடலில் இருக்கிறது. பலத்த அலைகள் பின்னணியத்தில் மோதியதினால் பின்னணியம் உடைந்து போயிற்று. கப்பல் கடலில் பிரயாணம் செய்தபோது அதன் மீது புயல் காற்று வீசியது, பெரிய அலைகள் மோதியது. அப்போதெல்லாம் அந்த கப்பல் பல திசைகளிலும் சுற்றி ஓடுவதற்கு கடலில் இடம் இருந்தது. ஆனால் இப்போதோ முன்னணியம் மணலில் சிக்கி இருப்பதினால் பின்னணியத்தில் அலைகள் மோதிய போது கப்பலால் எங்கும் போக முடியவில்லை. முன்னணியம் அசையாமல் நிற்கிறது. பின்னணியத்தின் மீது அலைகள் மோதி அது உடைந்து போயிற்று. இப்பிரபஞ்சத்தின் மீது பற்று வைத்திருக்கிறவர்கள் இப்படித்தான் உடைந்து போவார்கள். சாத்தானுடைய சோதனைகள் பலத்த அலைகளைப் போல நம்மீது மோதும். நாம் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்காமல் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம் என்றால் கடலில் பிரயாணம் செய்கிற கப்பலைப் போல தப்பிப்போம். இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து இதில் சிக்கிக் கொள்வோம் என்றால் மணலில் சிக்கிய கப்பலைப் போல இருப்போம். பேரலைகள் மோதும் போது கப்பல் உடைந்து போவது போல சாத்தானுடைய சோதனைகள் நம்மீது மோதும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் உடைந்து போகும். சமமான கரையுள்ள ஓர் துறைமுகம் அவர்களுக்கு தென்படுகிறது. ஆனாலும் அந்த துறைமுகத்திற்கு போகும் முன்பாகவே அவர்களுடைய கப்பல் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. கரைக்கு சிறிது தூரம்தான் இருக்கிறது, ஆனால் கப்பல் உடைந்து போயிற்று. இந்த உலகத்தில் நமக்கு எப்போது வேண்டுமானாலும் பாடுகள் வரலாம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. மெய்யாகவே நமக்கு பாடுகள் உண்டு. கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் இந்த பாடுகளை சகித்து கொண்டு சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் கடல் காற்று கப்பலுடைய பொருட்கள் சம்பந்தமாக சுமார் 50 புதிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வேறு எந்த புஸ்தகத்திலும் இதுபோன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படவில்லை. அவர்களை கொன்று போட வேண்டும். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். கப்பல் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போன போது பவுலுக்கும் காவலில் வைக்கப்பட்டிருந்த மற்றவர்களுக்கும் புதிய பிரச்சனையும் ஆபத்தும் உண்டாயிற்று. காவலில் வைக்கப்பட்டவர்கள் தப்பித்து ஓய்வு போய் விடுவார்கள் என்று போர் சேவகர் பயப்படுகிறார்கள். காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருக்கிறார்கள். அவர்களால் நீந்தி தப்பித்து போக முடியாது. பல நாட்களாக பட்டினியாக இருந்து சரீரத்தில் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். போர் சேவகர்களும் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். காவல் பண்ணப்பட்டவர்களும் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் போர் சேவகர்களின் பார்வைக்கோ காவல் பண்ணப்பட்டவர்கள் தப்பித்து ஓடி போகிறவர்கள் போல காணப்படுகிறார்கள். பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். கப்பலில் யாத்திரை பண்ணுகிற எல்லோருமே ஆபத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருவருக்கொருவர் உதவி புரிந்து ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவர்கள் தப்பிக்க முடியும். ஆனால் போர் சேவகர்களோ காவலில் வைக்கப்பட்டவர்களை கொன்று போட வேண்டும் என்று யோசனை பண்ணுகிறார்கள். தங்கள் யோசனையை 100க்கு அதிபதியிடமும் சொல்லுகிறார்கள். 100க்கு அதிபதி பவுலின் மீது பட்சமாய் இருக்கிறான். பவுலை கொன்று போட அவனுக்கு மனதில்லை. அவரை காப்பாற்ற மனதாய் இருக்கிறான். ஆகையினால் பவுலின் நிமித்தமாக
காவல் பண்ணப்பட்டவர்கள் எல்லோரையும் கொண்டு போட வேண்டும் என்னும் அவர்களுடைய யோசனையை தடுத்து நிறுத்துகிறான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினவன். பவுலின் யோசனையை அங்கீகரிக்காதவன். ஆனால் இப்போதோ அவன் பவுலை காப்பாற்ற மனதாய் இருக்கிறான். காவல் பண்ணப்பட்டவர்களை கொண்டு போட வேண்டும் என்னும் யோசனையை தடுக்கிறான். பவுலின் நிமித்தமாக கப்பலில் யாத்திரை பண்ணுகிற எல்லோருடைய ஜீவனையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். பவுலின் நிமித்தமாக 100க்கு அதிபதி காவல் பண்ணப்பட்ட மற்றவர்களை கொண்டு போடாமல் விட்டு விடுகிறான். ஒரு நல்லவன் நிமித்தமாக மற்றவர்களுக்கு ஜீவ ரட்சணை உண்டாயிற்று. பவுல் குற்றம் புரியாதவர் என்பது 100க்கு அதிபதிக்கு தெரியும். பவுல் ஒரு பக்திமான், 100க்கு அதிபதியும் நல்ல நண்பன். ஆகையினால் அவனை காப்பாற்ற மனதாய் இருக்கிறான். போர் சேவகருடைய யோசனையை தடுத்து விடுகிறான். கைதிகளை விடுவிக்குமாறும் அவர்களில் நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரை ஏறட்டும் என்றும் கூறுகிறான். கரை ஏற கட்டளையிட்டான். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேல் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். காவல் பண்ணப்பட்டவர்களில் சிலர் நீந்தத்தக்கவர்கள். இவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறுமாறு 100க்கு அதிபதி கட்டளையிடுகிறான். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளிலும் போய் கரையேறவும் கட்டளையிடுகிறான். முந்தி போகிறவர்கள் சீக்கிரமாய் கரை சேர்ந்து நீந்தி வருகிற கைதிகளை மறுபடியும் காவல் பண்ண வேண்டும். அவர்கள் தப்பித்து ஓடிவிடாமல் அவர்களை காவல் பண்ண வேண்டும் என்பதில் 100க்கு அதிபதி எச்சரிப்போடு இருக்கிறான். எல்லோரும் மரிக்கிற ஆபத்தில் இருந்தாலும் 100க்கு அதிபதி தன்னுடைய கடமையில் கருத்தாய் இருக்கிறான். மற்றவர்கள் பலகைகள் மேலும் கப்பல் துண்டுகளிலும் போய் கரை ஏறுகிறார்கள். அவர்களுடைய பிரயாசம் ஒன்றும் வீணாய் போய்விடவில்லை. கர்த்தருடைய அனுகிரகத்தினால் எல்லோரும் தப்பி கரை சேருகிறார்கள். கடும் காற்றில் இருந்து தப்பித்து இந்த தீவுக்கு வந்திருக்கிறார்கள். பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். முடிவில் ஒரு ஆறுதலான இடத்திற்கு வருகிறார்கள். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை வாக்கு பண்ணி இருக்கிறார். ரட்சிப்பின் பாதையில் நமக்கு பல பாடுகளும் போராட்டங்களும் இருக்கலாம், வேதனைகள் வரலாம். ஆனாலும் முடிவில் நாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கப்பல் உடைந்து போனாலும் கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் பலகைகளையும் கப்பல் துண்டுகளையும் பிடித்துக் கொண்டு கரை சேருகிறார்கள். எல்லா நம்பிக்கையும் இழந்து போனாலும் கப்பல் உடைந்து போனாலும் கப்பலின் பலகைகளும் துண்டுகளும் அவர்கள் கரை சேர உதவி செய்கிறது. தப்பித்து கரை சேர வேண்டும் என்பது கர்த்தருடைய அனுகிரகமாக இருக்கும்போது கப்பலின் சிறிய பாகங்கள் கூட அவர்கள் ஜீவன் தப்பிப்பதற்கு உதவியாய் இருக்கிறது.